அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ராஜாதி ராஜாவே, பரிசுத்தமுள்ள எங்கள் தெய்வமே, எங்களோடு பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமா. எடுத்து வாசிப்போம். மீகா 7ஆம் அதிகாரம், அதுல 19ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். மீகா 7:19. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். சோத்திரம். சமுத்திரத்தின் ஆழங்களிலே நம்முடைய பாவங்கள் என்ன பண்ணுவாராம் பாருங்க. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. இன்ன வரைக்கும் கடலுடைய ஆழத்தை எந்த ஆராய்ச்சியாலும் கண்டுபிடிக்க முடியல. அது கடல் ஆழம் போயிட்டே இருக்கு. இன்ன வரைக்கும் கடல் ஆழத்தை யாரும் கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, சமுத்திரத்தின் ஆழங்களில் நம்முடைய பாவத்தை என்ன பண்ணுவாராம் ஆண்டவர் போட்டு வரோம். இப்ப எவ்வளவு நம்ம மேல எவ்வளவு நன்மை செய்கிற தேவன் பாருங்க. நமக்காக நம்மகிட்ட இருந்து எந்த நன்மையும் எதிர்பார்க்காத ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக பாவ பலியானார். சோத்திரம். ஏன்னா பாவத்தின் எல்லாத்துக்கும் சம்பளம் இருக்கு. வேலை செஞ்சா கூலி உண்டு. அதே மாதிரி பாவத்தை செஞ்சாலும் அதற்கு கூலி உண்டு, அதற்கு சம்பளம் உண்டு. நன்மை செஞ்சாலும் அதற்கு கூலி உண்டு. ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் செய்கிற ஆத்துமா என்ன பண்ணுமா, அது பிசாசு என்ன பண்ணுவான், அவன் இஷ்டத்துக்கு இழுத்துக்கிட்டு போவோம். அவன் உலகம் எப்படி போகுதோ அதுபோல என்ன பண்ணுவான். இந்த அது கீழே வந்து லைக்ரா பென்னு சொல்லி என்ன பண்றான், லைக்ரா பென்னு சொல்லி என்ன பண்றான், அது எவ்வளவு பேர் இழுத்தானோம்னா ரப்பர் மாதிரி விழுந்துட்டே இருக்கும். பாவம் என்ன பண்ணுவோம், எவ்வளவு இழுத்தா என்ன பண்ணுவோம், அப்படியே போயிட்டே இருக்கும். இழுத்து கொண்டு என்ன பண்ணுவான், நரகத்துல போய் ஆமா பிசாசு என்ன பண்ணுவான் அவன் வச்சிருவான். ஆனா ஆண்டவர் பாருங்க, நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற பரிசுத்தமுள்ள தேவனாகிய கர்த்தரை நம்ம இருதயத்துல உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு, இயேசுவே என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. சில பேர் பாவத்தை செஞ்சிருப்பாங்க, அந்த பாவத்தை அறிக்கை பண்ணியிருப்பாங்க. ஆனா ஜெபிக்க போகும்பொழுது அந்த பாவத்தை என்ன பண்ணுவோம், நான் இப்படி பாவம் பண்ணிட்டு இந்த குற்ற உணர்வு அவங்க என்ன பண்ணுவோம், குற்றப்படுத்தி இருக்கும். நீங்க அதை பத்தி நான் ஒருபோது ஏசப்பா என் பாவத்தை மன்னிச்சுட்டாரு, நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன், எனக்காக இயேசு பலியா இருக்கிறார், அப்பால போ சாத்தான்னு சொல்லி கடிந்து கொண்டு இந்த பாவத்தை உதறி தள்ளிவிட்டு, என் ஏசப்பா எனக்காக ரத்த சிந்திருக்கிறாரு, என் பாவத்தை மன்னிச்சுட்டான்னு சொல்லி உங்க ஜெபத்தை தொடங்குங்க, முழங்கால் போடுங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஆஸ்வதிக்கப்படும். தேவையில்லாத அக்கிரமங்களும் பாவங்களையும் சாபங்களையும் கர்த்தர் மூடி போடுகிறான். ஆமா, நீங்க எத்தனை பேர் உங்களை சொல்லி எவ்வளவு காயப்படுத்தினாலும் ஆண்டவர் சொல்றாரு, உங்க பாவங்களை என்ன பண்ண அவர் நினைக்காத முதுகு பின்னாக தூக்கி போடுகிறவர், கடலின் ஆழத்துக்களை போடுகிறவர் இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பிசாசு எப்படியாவது உங்க அலுவலகத்துல, இங்க வேலை செய்யற இடத்துல, பிரயாணம் பண்ண இடத்துல, எத்தனை இடத்துல வேலை எப்படியாவது பாவம் செய்யும்படி ஆமா பிசாசு எத்தனை பண்ணுவான். நம்ம பாவத்தை உதறி தள்ளிவிட்டு, ஏசப்பா என் பாவத்தை மன்னிச்சுட்டாரு, ஏசப்பா அவரால் எனக்கு எல்லாமே என்ன பண்ணும் ஆகும், அவர் நிச்சயமா என் வாழ்க்கையை நீதியாக நிச்சயமாக என்னை ஆஸ்வதிக்க என் தேவன் போதுமானவராக இருக்கிறார், எனக்கு நிச்சயமாக இறங்குவார். இந்த வசனம் சொல்லி பாருங்க, அவர் திரும்ப நம்ம இறங்குவார். ஆமா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று குருடன் கூப்பிடுறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இயேசுக்கு மாத்திரம்தான். நம்ம எத்தனை பலிகளை செலுத்தினாலும், எவ்வளவு பணத்தை கொடுத்தாலும், நம்ம பாவ பரிகாரம் ஆமா அந்த பாவத்துக்கு பரிகாரம் யாமே செய்ய முடியாது. பாவத்தை மன்னிக்கிற ஒரே அதிகாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரமே உண்டு. அவர் நமக்கு நம்ம பாவத்துக்காக பலியான இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உங்க வாழ்க்கையில குடும்பத்துல ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் போது, உங்கள் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு அது மூடப்படும். அந்த பாவத்தை சேர்த்து வச்சா என்ன பண்ணுவோம், ஆமா அது என்ன பண்ணும், பெரிய மலை மாதிரி கடைசியில என்ன பண்ணும், ஆமா பிசாசு என்ன பண்ணுவான், அது என்ன பண்ணுவான், அவன் இஷ்டத்துக்கு நம்ம நிறுத்தி போறோம். ஆனா நீங்க தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்தி உங்களை நீதியாக நேர்மையாக நடத்தினார். நித்திய காலம் யுக யுகமா நித்திய ஜீவனை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். இந்த காலை வேளையில உங்க பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிறார். ஒருவேளை குற்றப்படுத்திருக்கிறான், ஆண்டவர் சுமத்துல உலகம் போட்டு அறிக்கை பண்ணுங்க, ஏசப்பா என் பாவத்தை நீங்க மன்னிக்கிறீங்க ஆண்டவர்னு சொல்லி நீ விசுவாசம் அறிக்கை பண்ணுங்க. நீ மேல நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, நான் அந்த பாவத்தை தொடர்ந்து செய்ய மாட்டேன் ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறப்பா, என் பாவத்தை நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு பாவரிக்கை பண்ணி தேவனை நோக்கி பாருங்க. உங்க வாழ்க்கையில நன்மை உண்டாகும்.
ஆமா, எந்த விதமான அதுல சோதரம் யோபு ஆசீர்வதித்த கர்த்தர், ஆபிரகாம் ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்க தேவன் போதுமானவரா இருக்கு. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவன், எங்கள் பாவங்களை கடலில் ஆழத்துக்குள்ளே ஆண்டவரை மூடி போட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை நல்ல ஆண்டவர் அப்பா, எங்க பாவங்கள் எல்லாம் மன்னித்து எங்களை அரவணைக்கிறதுக்காக, எங்க குடும்பத்துக்கு இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அப்பா நீங்க. ஆண்டவரே, பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ ஆண்டவரே, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் ஜெயிக்க பலனை தருவீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடும்